திரு சையத் ஹபீஸ், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். கச்சத்தீவு முதல் ஊழல் வரை பல்வேறு குற்றச்சாட்டுகளை பிரதமர் முன்வச்சு வந்தாலும் கடந்த 2 நாட்களா கச்சத்தீவு திமுகவை நோக்கி கடுமையான குற்றச்சாட்டை புதிய ஆதாரங்களோடு வெளியிடுகிறேன் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவிலான ஒரு எதிர்வினையை, ஒரு தாக்கத்தை உங்க கூட்டணிக்கு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இதை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனை அது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன புது தகவல் அப்படின்றதுதான் தேடி பாக்குறோம். எந்த தகவலும் கொடுக்கல. 1974 நாங்க ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஏற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில அரசை நடத்துமாக எதிர்ப்பு தெரிவிச்சு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். இது ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு பிரச்சனை. மாநில அரசுடைய உரிமையில என்ன இருக்கோ அதை நம்ம செஞ்சிட்டோம். ஆனா இந்த பிரச்சனையை இவங்க ஏன் இப்ப எடுக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து தொடர்ந்து ஒரு மாநில உரிமைக்கான குரலை நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது, ₹1 கொடுத்தா 29 பைசா தான் கொடுக்குறீங்க, மிஸ்டர் 29 பைசான்னு கேட்கறோம். அதுக்கு இதுவரையும் பதில் சொல்ல தயாரா இல்ல. தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களுக்கு நிவாரணம் கேட்டு ஒன்றிய ஒதுக்கீடுல இருந்து நிதியை கேட்டா 10 வாட்டி வர்றதுக்காக பிளான் பண்ணி 5 வாட்டி வந்துட்டு போன பிரதமர் ஒரு வாட்டி கூட ஒரு சல்லி பைசா கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்ற கேள்வியை கேட்கிறப்போ அதுக்கு பதில் வரல. தொடர்ந்து தமிழ் மீனவர்களை இலங்கை ராணுவமும் இலங்கை மீனவர்களும் தமிழ்நாட்டுடைய எல்லைக்குள்ள உள்ள பூங்கல. நீங்க சர்வதேச நீர்ப்பகுதிக்குள்ள போறது பிரச்சனை இல்ல, இந்தியாவுடைய நீர்ப்பகுதிக்குள்ள இங்க இருக்கக்கூடிய மீனவர்களை தாக்குறது, அவர்களுடைய வலைகளை சேதப்படுத்துவது, அவர்களுடைய படகுகளை சேதப்படுத்துறது, இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டா சம்பந்தமே இல்லாம 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கச்சத்தீவு பிரச்சனையை கொண்டு வந்து பேசுறது இருக்குல்ல, அதுதான் எங்களுடைய முதல்வர் சொன்ன திசை திருப்பல். நான் வந்த உடனே மீனவர்கள் மீதான தாக்குதல் குறைஞ்சிருக்கு. குறிப்பா மீனவர் உயிரிழப்பு 2014க்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோ இல்ல அதற்கு முன்பா இருந்த காலகட்டத்திலோ மீனவர்கள் பலர் தாக்கப்பட்டு இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க. ஆனா நான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அப்படியான இறப்புகள் நடக்கல. பிரிட்ஜோ அப்படிங்கிற ஒரு மீனவர் மட்டும் இறந்தாரு. அதெல்லாம் வெகுவா குறைஞ்சிருக்கு. இது ஒரு வலிமையான பிரதமருக்கு மீனவருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காருல்ல, அதை எப்படி பாருங்க? இத போய் மீனவ கிராமத்துல நின்று பேச சொல்லுங்க. மீனவ கிராமத்துல நின்று இதை பாஜகவுடைய பிரச்சாரம் செய்யக்கூடிய மீனவ கிராமத்துல போங்க, ராமநாதபுரத்துக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய நாகர்கோயில் பகுதிக்கு போங்க, நாகப்பட்டினம் மீனவர்களை பார்த்து கேளுங்க. ஏன் டெய்லி செய்தித்தாள்கள்ல ஒரு நாள் 25 பேர் 30 பேர் கைது பண்ணிட்டு இதுக்கு முன்னாடியாவது சிறையில் அடைப்பாங்க. இன்னைக்கு இங்கேயே பிடிச்ச இடத்துலயே வலைய நாசம் பண்றது, பிடிச்ச இடத்துலயே படகுகளை நாசம் பண்றது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது யாரு? யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? இலங்கை ராணுவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன கைது பண்ற செய்தி எல்லாம் போலி செய்தியா? இதெல்லாம் இவ்வளவு பேர் போயிருக்காங்க, இவ்வளவு பேர் பண்ணிருக்காங்கன்றது முழுக்க முழுக்க திசை திருப்பலுக்கான வேலை. இவங்க இந்திய அளவுல இன்னைக்கு அருணாச்சல் பிரதேஷ் இந்த நேரத்துல ஏன் இந்த செய்தி வெளியே வருது அப்படின்னா, அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய 30 கிராமங்களை, இந்திய கிராமங்களை சீன அரசாங்கம் உள்ள புந்து ஆக்கிரமித்திருக்கிறது. இத பத்தி கேள்வி கேட்டுருவாங்களோ, இத பத்தி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்துல அதுக்கு பதிலா தென்பகுதியில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையே கொண்டு வராரு. நான் என்ன சொல்றேன், 10 வருஷமா ஆட்சியில இருந்தீங்கல்ல, 10 வருஷம் இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரமாட்டீங்கன்னு தெரியுதுல்ல. 10 வருஷமா கச்சத்தீவு விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசாங்கம் செய்தது என்ன? ஏதாவது பேசியிருக்காங்களா? இந்த மீனவர்கள் சார்ந்த பிரச்சனைக்கு ஏதாவது பேசியிருக்காங்களா? இன்னைக்கு உங்களை நம்பிதான் இலங்கை பொருளாதாரமே இருக்குதுன்றீங்க. நீங்க இல்லைன்னா இலங்கை பொருளாதாரம் நாசமா போயிடும்ன்றீங்க. இந்தியாவிலேயே உலகத்திலேயே பிரதமர் உக்ரைனுடைய ரஷ்யாவுடைய போருக்கு தீர்வு யாருக்கிட்ட இருக்கு? பிரதமர் கிட்ட இருக்கு. அமெரிக்கா சைனா போருக்கு பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு? தீர்வு யாருக்கிட்ட இருக்கு? பிரதமர் கிட்ட இருக்கு. 56 இன்ச்சு மார்பகம் கொண்ட பிரதமர் தமிழ்நாட்டுடைய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு கேள்வி கேட்டால் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச இந்திரா காந்தியுடைய தவறை சுட்டி காட்டுகிறார்னா இதுதான் இவர்களுடைய கையாள. நீங்க அதை திசை திருப்பல்னு சொல்றீங்கல்ல, அது ஒரு தேர்தல் அரசியல கூட அவங்களுக்கு உதவாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணும் இல்ல, திமுக மாநில உரிமையை பேசுகிற கட்சி,
காங்கிரஸ் வந்து இந்தியாவினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டையும் அதிகமா வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை, இந்தியாவின் ஒரு பகுதியை வந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, தாரை வார்த்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் திசை திருப்பலா இருந்தா கூட மக்கள் அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்களா? அதாவது எப்படி திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியும்? நாங்க தான் தீர்மானத்தை சட்டமன்றத்துல ஏதுனதுதான் கெசட்ல இருக்கே, பத்திரிகை செய்திகள்ல இருக்கே. அப்ப நீங்க எப்படி திமுகவை குற்றம் சாட்ட முடியும்? அப்ப அந்த தகவல் உரிமை சட்டத்திலேயே ஒரு நிறைய பிழை இருக்கு. யார் இந்த தகவலை கொடுத்தாருன்னு கையெழுத்து கிடையாது. அண்ணாமலை அவர்கள் மார்ச் 5ஆம் தேதி இந்த தகவல் உரிமை சட்டம் மூலமாக இந்த தகவலை கேட்கிறாரு. மார்ச் 12ஆம் தேதி தகவல் வருது சார். இது வரையும் நாங்களும் பல தடவை ஆர்டிஐக்கு போட்டிருக்கோம். 7 நாளில் சர்வதேச பிரச்சனை, தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பதில் வரல. பிரதமருடைய டிகிரி சர்டிபிகேட் கேட்டதுக்கு 10 வருஷம் ஆச்சு, கொடுக்க முடியாதுன்றாங்க. ஆனா இது பொலிட்டிக்கல் நரேட்டிவா கொண்டு வரணும்ன்றதுக்காக தகவல்களை முழுசா கொடுக்காம ஏதோ மழுப்பலா பேசிட்டு இந்த பிரச்சனையை வச்சுட்டு பிரஸ் மீட் நடத்துறாருல இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர். அருணாச்சல பிரதேஷ் விவகாரத்துல பிரஸ் மீட் நடத்த தயாரா இருக்காரா? அதாவது இந்தியால 2 வரி இருக்கு தமிழர்கள். ஒண்ணு வந்து டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸ். நாங்க கொடுத்த டைரக்ட் டாக்ஸுக்கு 6 லட்சத்தி இவர் சொன்ன கணக்கு. ஆனா இன்டைரக்ட் டாக்ஸும் 6 லட்சம் கொடுத்திருக்கோம். அத ரெண்டையும் சேர்த்து இவங்க எவ்வளவு திருப்பி கொடுக்குறாங்கன்னா 6 லட்சம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, குடுக்கறப்ப நம்ம வலது கையில குடுக்கறோம்ல, அந்த கணக்கு மட்டும் எடுத்துக்கிறாங்க. இடது கையில கொடுக்குற 6 லட்சத்தை பத்தி பேச மாட்டேன்றாங்க. ஆனா திருப்பி கொடுக்கும் போது ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொடுத்ததுக்கு பதிலா ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல. சார், நீ வலது கையில கொடுத்ததுக்கு நான் இதை கொடுத்துட்டேன், அப்ப இடது கையில கொடுத்ததுக்கு சார் உங்க பிரஸ் மீட்லயே நிர்மலா சீதாராமன் அம்மையார் இந்த ஜிஎஸ்டி டெவல்யூஷனை பத்தி நான் இதுல கொண்டு வரலன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டில கொடுக்க வேண்டிய காசையும் கொடுத்துட்டீங்க. இன்னொன்னு சொல்லவா, செக்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்கல்ல சார், செக்ஷன்ல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? இருக்கா டேட்டா உங்ககிட்ட? ஒரு லிட்டருக்கு ₹1 வாங்குறீங்கல்ல, அந்த ₹1 வாங்குறப்ப ரோட் செஸ்ன்னு அந்த பணம் மொத்தமா கொண்டு போய் யூபில ரோடு போடுறதுக்கு கொடுக்குறீங்க, பீகார்ல ரோடு போடுறதுக்கு கொடுக்குறீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதே இல்ல. நீங்க இது 2 வாட்டி 3 வாட்டி நான் உங்ககிட்ட லைவ்ல இருக்கும்போது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த பிறகும் 6 லட்சம் கொடுத்து அதை விட அதிகமா கொடுத்தீங்கன்னா எங்கிருந்து சார் எடுத்து கொடுத்தீங்க? பீகார்ல இருந்து எடுத்து கொடுத்தீங்களா? மகாராஷ்டிரால இருந்து எடுத்து கொடுத்தீங்களா? ஜார்க்கண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்தீங்களா? இது 2வது பணக்கார மாநிலத்துக்கு ஒரு ஏழை மாநிலத்தில இருந்து எடுத்து கொடுப்பேன்னு ஒரு நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடிய பொருளாதாரம் உலகத்துல எங்க எடுத்துக்க முடியும்? அவங்க கிட்ட அதிகமா காசு இருக்கும், அவங்க கிட்ட இருந்து இல்லாதவனுக்கு கொடுப்பீங்க. பீகார் ஏழ்மையான மாநிலம்ன்றீங்க, வெஸ்ட் பெங்கால் ஏழ்மையான மாநிலம்ன்றீங்க, ஜார்க்கண்ட் ஏழ்மையான மாநிலம்ன்றீங்க. ஆனா பணக்கார மாநிலத்துக்கு ஏழைகள் கிட்ட இருந்து புடுங்கி கொடுத்தீங்களா அப்ப கூடுதல் பணத்தை? என்ன சார் தொடர்ந்து படிக்காம இப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க? சரி அப்படியே சப்ஜெக்ட் படிக்காம பேசுறீங்க ஆபீஸ். நீங்க தான் படிக்காம பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்னா, செஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்துக்காக கலெக்ட் பண்ண வேண்டிய செஸ், அவ்வளவுதான். அது சரி, ஓகே, இல்ல நான் சப்ஜெக்ட்குள்ள வந்துறேன். ஓகே ஹபீஸ், ஒண்ணு இல்ல. ஓகே, இது நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம் ஹபீஸ். ரைட் ஹபீஸ், சையத் ஹபீஸ். ஓகே, இருங்க. இல்ல தனிப்பட்ட இதுக்குள்ள போக வேண்டாம். நான் என்ன கேக்குறேன், அடுத்து வந்துரும் கச்சத்தீவு, அடுத்து ஊழல். அந்த விஷயத்தையும் அவர் சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி. ஊழலுக்கு எதிரான போரை நான் நிறுத்த மாட்டேன். சொல்லுங்க, நீங்க தான் பதில் சொல்லணும் ஹபீஸ். ஊழல்ன்றார்ல சார், அசோக் சவான் இப்ப காங்கிரஸ்ல சேர்த்திருக்காங்க சார். இவங்க 2011 மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் முன்னாள் ராணுவ வீரர்களுடைய விதவைகளுக்கு வீடு கட்டி தருவதில் ஊழல் பண்ணியிருக்காரு, ராணுவத்துக்கு கொடுக்கறதுல கூட ஊழல் பண்ணியிருக்காரு. அசோக் சவானை பதவி நீக்கம் செஞ்சு பாஜக மிகப்பெரிய போராட்டம் வந்துச்சு. இன்னைக்கு அந்த அசோக் சவான் பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பி. அஜித் பவார் 70,000 கோடி ஊழல் செஞ்சவர்னு சொல்லி 72 மணி நேரத்துல பக்கத்துல உட்கார வச்சு பதவி கொடுத்திருக்காரு. அவர் இன்னைக்கு உங்க கூட இருக்காரு. அந்த அஜித் பவாருடைய மனைவி எம்பி தேர்தல், இதுக்கு முன்னாடி அரசியலுக்கும் அஜித் பவாருடைய மனைவிக்கும் சம்பந்தமே கிடையாது. திடீர் உதயமான வேட்பாளரா இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. அது வாரிசு அரசியல் கிடையாது. கர்நாடகால HD தேவகவுடா, அவரோட பையன் குமாரசாமி, அவருடைய பையன் நிக்கில் குமாரசாமி 3 தலைமுறை தான் கட்சியை கட்டுப்படுத்துது. ஆனா அங்க வாரிசு அரசியல் கிடையாது. ஏன்னா அவங்க பாஜக கூட்டணியில இருக்காங்க.
ஜெயந்த் சௌத்ரியோட பையன், ஜெயந்த் சௌத்ரியோட சரண் சிங் சௌத்ரியோட பையன் அஜித் சிங், அவரோட பையன் ஜெயந்த் சௌத்ரியோட கூட்டணி வைக்கும் போது வாரிசு அரசியல் கிடையாது. ஹிமந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸ்ல இருக்கும் போது சிபிஐ வழக்கு, சாரதா ஸ்கேம், நாரதா ஸ்கேம்ல குற்றம் சாட்டுவாங்க. அதே பிஜேபியில வந்துச்சுன்னா இடி கிடையாது. இன்னொரு முக்கியமான செய்தி, சுருக்கமா நேரம் கடக்கும். ஒரே நிமிஷம் முடியும். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்குல அப்ரூவரா ஒருத்தர் சொல்றாங்கல்ல, நான் லஞ்சம் கொடுத்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குன்னு ஒருத்தர் அப்ரூவரா நிக்கிறார்ல, அந்த அப்ரூவர் கிட்ட இருந்து 55 கோடி ரூபாய் தேர்தல் பணமாக வாங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இங்க செந்தில் பாலாஜி அண்ணனை 9 மாசமா பெயில் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி இருக்கு. ஒரு மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல போய் பெயில் கேட்டா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஈடி அந்த அரவிந்த் பார்மா 55 கோடி ரூபாய் தேர்தல் பாண்டா பாஜகவுக்கு கொடுத்தாருல, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சாட்சி சொல்லி அப்ரூவரா நிக்கிறாருல, அவருக்கு தேர்தல் பாண்ட் கொடுத்த 5வது நாள் பெயில் கொடுக்கறாங்க தம்பி தமிழரசன். பெயில் என்ன கிரவுண்ட் தெரியுமா? மெடிக்கல் கிரவுண்ட். முதுவலின்றதுக்காக ஒருத்தருக்கு பெயில் கொடுக்கறாங்க. இதுதான் ஈடியுடைய பாஜகவுடைய நேர்மை லட்சணம். முடிஞ்சா இதை ரெஃப்யூட் பண்ண சொல்லுங்க, இதை மறுக்க சொல்லுங்க. பாஜகவுக்கு ஆதரவா பேசிட்டு வரவங்க. ஓகே.